மதுரை தனக்கன்குளத்தில் நாய்க்கடிக்கு 2வது தவணை ஊசி போட வந்த மூதாட்டியை ஆரம்ப சுகாதார நிலைய பணியாளர்கள் ஊசி வாங்கி வரும்படி அலைக்கழித்ததாக புகார் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் தனக்கன்குளத்தைச் சேர்ந்த குருவம்மாள் நாய்க்கடிக்காக தனக்கன்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் தவணை ஊசி செலுத்தியிருந்தார். 2வது தவணை ஊசி போட சென்ற அவரை மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனையில் ஊசி போட சிரிஞ்ச் இல்லை என கூறி அருகில் உள்ள தனியார் மெடிக்கலில் வாங்கி வர சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட அந்த மூதாட்டி 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தனியார் மெடிக்கலில் சிரிஞ்ச் வாங்கி வந்து கொடுத்துள்ளார். இதை அறிந்த அப்பகுதி இளைஞர் ஒருவர் மருத்துவமனை பணியாளர்களிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பேசணும். எதுக்குங்க ஜீஸ் இருக்கு? ஒரு பேஷண்ட் நீங்க நடக்க விடுவீங்களா? ஒரு பேஷண்ட் இவங்க தாங்க அந்த பேஷண்ட். இந்த பேஷண்ட் நீங்க நடக்க விடுவீங்களா? அடிங்க சார். நீங்க சரியா சர்வீஸ் பண்ணாதனால சார் சவுண்டே கொடுக்குறாங்க. ஒழுங்கா சர்வீஸ் பண்ணுங்க சார். கவர்மெண்ட் சர்வெண்ட்னா பப்ளிக் சர்வீஸ் பண்றதா சார் கவர்மெண்ட் சர்வெண்ட்? நீங்க மெடிக்கல்ல போய் பண்றதா? பப்ளிக் போய் மெடிக்கல் வாங்குறதா? மெடிக்கல்ல போய் சிரிஞ்ச் வாங்குறதா? இல்லங்க, மெடிக்கல்ல போய் வாங்குறதா? நீங்க பேச மாட்டீங்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.